பெரும்பாலும் ஒரு டீமோட பிளேயிங் 11ல 6, 7, 8 இந்த பொசிஷன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பவுலர் ஹூ கேன் பேட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா பேட்டர் ஹூ கேன் பவுலர் இருக்கும். மேக்ஸிமம் இப்படிதான். பட் இது ரெண்டுத்தையுமே எந்த பிசமும் இல்லாமல் செய்யக்கூடிய பிளேயர்ஸ்னா அது ஒரு சில பேர் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரவீந்திர ஜடேஜா, ஷேன் வாட்சன், ஷகிப் அல் ஹசன், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் சொல்லலாம். பட் இது எல்லாத்துக்குமே நான் தாண்டா உதாரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு. அவரு தான் ஜாக்விஸ் காலிஸ். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே பக்காவா பண்ணக்கூடிய பிளேயர். அண்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே இவர் தான் ஒன்லி பிளேயர் டு ஸ்கோர் 10,000+ ரன்ஸ் இன் ODI அண்ட் டெஸ்ட் அண்ட் 250+ விக்கெட்ஸ் இன் டெஸ்ட் அண்ட் ODI ரெண்டுத்துலையுமே தலைவன் பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர் வந்திருக்காரு. 1995 டெபியூ பண்ண இவர் 2015 வரைக்கும் விளையாடிருக்காரு. இந்த 20 வருஷத்துல தலைவன் பண்ண சம்பவம் ஏராளம். சவுத் ஆப்பிரிக்காவை பல சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து காப்பாற்றி வெற்றி காலிச்சிட்டு போயிருக்காரு ஜாக்விஸ் காலிஸ். அண்ட் குறிப்பா டெஸ்ட் ஃபார்மெட்ல தலைவனை ஒரு காம்பினேஷன் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஜகீர் கான்னு சொல்லலாம். ஏன்னா தலைவன் டெஸ்ட்ல 45 செஞ்சுரி, சச்சினுக்கு 50 செஞ்சுரி. அதே மாதிரி ஜகீர் கான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல 312 விக்கெட், தலைவன் 295 விக்கெட். அதே மாதிரி தான் ஓடிஐலையும் 11,000 ரன் அடிச்சிருக்காரு, 250+ விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. தலைவன் எல்லா ஃபார்மெட்லையும் பூந்து விளையாடி இருக்காப்புல. இப்ப இருக்க ஆல்ரவுண்டர்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தலைவன் 20 வருஷமா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு.